நடிகர் சங்க தலைவராக கேப்டன் விஜயகாந்த் இருந்த காலகட்டம் அது. அந்த சமயத்தில் பெப்சி அமைப்புக்கும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் பிரச்சனை வெடித்தது. தமிழ் திரைப்படங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்குத்தான் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என பெப்சி அமைப்பு கடுமையாக போராடியது. இதற்கு தீர்வு காண எண்ணிய நடிகர் சங்க தலைவர் விஜயகாந்த் மும்பையிலிருந்து வந்திருந்த பல வடநாட்டு தொழில்நுட்ப கலைஞர்களை சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் சங்க நிர்வாகிகளுடன் சந்தித்தார். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த சென்ற விஜயகாந்துக்கு அவர்கள் அமர்வதற்கு ஒரு நாற்காலி கூட கொடுக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் விஜயகாந்தை மதிக்காமல் அங்கிருந்த இந்திக்காரர்கள் பெட்டில் அமர்ந்து கொண்டு விஜயகாந்தை பார்த்து இவனெல்லாம் ஒரு ஹீரோவா என்று ஹிந்தியில் கிண்டலாக பேசி சிரித்துக் கொண்டிருந்தார்களாம். இதை விஜயகாந்துடன் இருந்த குஷ்பு கவனித்து அவர்களிடம் சண்டைக்கு போய்விட்டாராம். உடனடியாக குஷ்புவை தடுத்த விஜயகாந்த், நமக்கு வேலையாக வேண்டும், நம்மை நம்பி 200 குடும்பங்கள் வெளியே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்றால் இவர்களிடம் ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும், அதனால் யாரும் சண்டையிட வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்த விஜயகாந்த் அவமானப்பட்டாலும் பரவாயில்லை என்று அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஒரு வழியாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு பல தொழிலாளர்களின் வாழ்வில் ஒளியேற்றி வைத்தார் விஜயகாந்த்.